வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. இந்த வீடியோல பொதுத்தமிழ் இலக்கணம் ஆகுபெயர் அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ஆகுபெயர் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், இல்ல பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ விடாம பாருங்க. ஃபர்ஸ்ட், ஆகுபெயர் அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். வெள்ளை பசு தோட்டத்தில் மேய்ந்தது அப்படின்றத வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, வெள்ளை பசு அப்படின்னா பசு வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல வெள்ளை அப்படின்றது அதற்குரிய நிறம் அப்படின்ற அந்த பொருளை சரியா குறிக்குது. இதே வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க. இந்த இடத்துல நம்ம வெள்ளை அப்படின்னு பயன்படுத்துறது சுண்ணாம்பை தான் குறிக்குது. வீட்டிற்கு சுண்ணாம்பு அடித்தேன் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம்? வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன். இப்ப பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படின்றதுல வெள்ளை அதோட பொருளை உணர்த்துச்சு, அதை விட்டுங்க. செகண்ட் பார்க்கக்கூடிய இந்த வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன் அப்படின்ற இந்த சென்டென்ஸ்ல வெள்ளை அப்படின்றது வெள்ளை அப்படின்ற நிறத்திற்கு ஆகி வராமல் சுண்ணாம்பு அப்படின்ற அதோடு தொடர்புடைய வேறொன்று பொருளுக்கு ஆகி வருது இல்லையா? ஸோ இதுதான் ஆகுபெயருக்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்ப அதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். ஒன்றின் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். இந்த ஆகுபெயரை பெயர் சொல்லின் அடிப்படையில 6 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ அதையும் சேர்த்து மொத்தமா ஆகுபெயர்னாலே ஒரு 16 வகை இருக்கு. அந்த 16 வகையும் வித் எக்ஸாம்பிளேஷனோட இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொருளாகு பெயர். பொருளாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, இப்போ முல்லையை தொடுத்தாள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஓகேவா? இந்த வார்த்தையில முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உருவாகிய இங்க என்னது? முல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆக்சுவலி முல்லைன்றது என்னது? கொடி, முல்லை கொடி. ஆனா இந்த இடத்துல முல்லையை தொடுத்தாள் அப்படின்றது கொடி அப்படின்ற பொருளை தராமல் அதோட உறுப்பாகிய பூ அப்படின்ற பொருளை தருது. இதுதான் பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் முதலாகு பெயர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், இடவாகு பெயர். இடவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, வகுப்பறை சிரித்தது. இங்க இருக்கக்கூடிய வகுப்பறை ஒரு இடம். ஆனா வகுப்பறை சிரித்தது அப்படின்ற வார்த்தை இடத்தை குறிக்காமல் வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரித்தனர் அப்படின்ற ஒரு பொருளுக்கு ஆகி வருது. அதுதான் என்னது? இடவாகு பெயர். இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஆகி வராது. இங்க இடம் கொடுத்திருக்காங்களா, இடவாகு பெயரா? இடமா. இங்க வகுப்பறை கொடுத்திருக்காங்க, வகுப்பறைன்றது ஒரு இடம், இந்த இடத்துக்கு ஆகி வரல அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஆகி வராது. ஓகே. சோ அடுத்து காலவாகு பெயர். காலவாகு பெயர் அப்படின்றது காலத்திற்கு ஆகி வராமல் வருவது. இங்க பாருங்க, கார் அறுத்தான். கார் அப்படின்றது காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவத்தை குறிக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய கார் அப்படின்ற கால பெயர் என்ன பண்ணல? இந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் விளையக்கூடிய பயிரை குறிக்கிறது. அதுதான் என்னது? காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சினையாகு பெயர். சினையாகு பெயர் அப்படின்றது இப்ப பாருங்க, மறுப்பொழுந்து நட்டான். மறுப்பொழுந்து நட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இங்க மறுப்பொழுது அப்படின்ற ஒரு உறுப்பு. மறுகொழுந்துனா என்னது? கொழுந்துனா அந்த இலை பகுதியை தானே கொழுந்துன்னு சொல்லுவோம். ஆனா இங்க அந்த இலை பகுதி, இலைன்றது ஒரு தாவரத்தினுடைய சினை உறுப்பு, ஓகேவா? அந்த உறுப்பை குறிக்காமல் மறுகொழுந்து செடிக்கு ஆகி வருகிறது. உறுப்பு சினையை குறிக்காமல், சினைன்னா அந்த இலை, மறுகொழுந்து இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்காமல் அந்த செடியவே நட்டான் அப்படின்ற வேற ஒரு மீனிங்கை கொடுக்குது. இதுதான் சினையாகு பெயர். அடுத்ததா மஞ்சள் பூசினால். இது பண்பாகு பெயர். பண்புனாலே அதனுடைய நிறம், அளவு, வடிவம், சுவை இது எல்லாத்தையுமே குறிக்கும். இதை தவிர்த்து வேறொன்றுக்கு ஆகி வருது அப்படின்னா, இப்போ மஞ்சள் பூசினால் இங்க இருக்கக்கூடிய மஞ்சள் அப்படின்றது நிறத்தை குறிக்காமல் என்ன பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை, கிழங்கு வகை மஞ்சளை குறிக்கிறது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வற்றல் தின்றான். தொழிலாகு பெயர். வற்றல் அப்படின்றது என்னதுமா? தொழிற்பெயர். தொழிலுக்கு வற்றுதல் அப்படின்ற ஒரு தொழிலுக்கு ஆகி வராமல் வற்றல் அப்படின்ற உணவு பொருளுக்கு ஆகி வருகிறது. இதனால் இது தொழிலாகு பெயர். அடுத்து கருவியாகு பெயர். கருவியாகு பெயர்னா கருவி வரும், அதுக்கு ஆகி வராது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். என்ன பண்ண மாட்டாங்க?
வானொலின்றது ஒரு கருவி. வானொலி கேட்டு யாருமே மகிழ மாட்டாங்க, அதுல இருந்து வரக்கூடிய இசையை கேட்டுதான் எல்லாரும் மகிழ்வாங்க. அப்ப இந்த இடத்துல வானொலி அப்படின்றது இந்த கருவிக்கு ஆகி வராமல் அதிலிருந்து வரக்கூடிய இசைக்கு ஆகி வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காரியவாகு பெயர். இங்க வந்து காரியவாகு பெயர் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்தை சார்ந்து வராமல், இப்ப பைங்கூழ் வளர்ந்தது, இந்த கூழ் அப்படின்றது ஆக மொத்தம் ஒரு காரியம். ஓகேவா? இப்போ ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம், அந்த காரியத்துக்கு வராமல் என்ன பண்ணுது, கருவியாகிய பயிருக்கு ஆகி வருகிறது. பைங்கூழ், கூழுன்றது அந்த பயிரை வச்சு செய்யக்கூடிய ஒரு காரியம், அந்த காரியத்திற்கு ஆகி வராமல் அந்த பயிருக்கு ஆகி வந்திருக்கு. இதுதான் என்னதுமா, நமக்கு காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கருத்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர் அப்படின்றது, கருத்தானா ஏதாவது ஒரு ஆத்தர், சோ கருத்தாவை குறிக்காமல் அவரோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். நான் சொல்றேன் உங்ககிட்ட, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்றேன். இதுல அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா அவரை படிச்சிருக்கேன்னா அர்த்தம் கிடையாது. என்னது, அவர் எழுதிய நூல்களை படித்திருக்கிறேன். அப்போ இங்க அறிஞர் அண்ணா அப்படின்ற வார்த்தை அண்ணாவை குறிக்காமல் அண்ணா அவர்கள் எழுதிய நூல்களை குறிக்கிறது. இதுதான் என்னது, கருத்தாவை குறிக்காமல் கருத்தாவிற்கு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது கருத்தாவாகு பெயர். ஓகே, அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணு பெயர்கள் இருக்கு இல்லையா, 1 2 3 என்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணல் அளவை ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். இந்த இடத்துல ஒன்று அப்படின்றது 1 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை குறிக்காமல் ஒரு குழந்தையை குறிக்கிறது. ஓகேவா, புரியுதா? ஒன்று பெற்றால் ஒளிமயம். இந்த இடத்துல 1 அப்படின்றது நம்பரை குறிக்காமல் என்ன பண்ணுது, ஒரு குழந்தையை குறிக்கிறது. அதனால இது என்னது, எண்ணல் அளவை. 1 2 3 இந்த மாதிரி வரதெல்லாம் எண்ணல் அளவையில வரும். அடுத்து எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா நிறுத்தி அளக்கக்கூடிய, இந்த கிலோ இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, நிறுத்தி அளப்போம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த எடுத்தல் அளவை ஆகு பெயர்ல நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, 2 கிலோ கொடு. இங்க 2 கிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எடுத்தல் அளவையை குறிக்காமல் அதுக்கு என்ன வாங்குறாங்களோ அந்த பொருள்ல என்ன, இப்ப அரிசி 2 கிலோனா 2 கிலோ கொடு அப்படின்னா அரிசிய 2 கிலோ கொடு, அரிசி 2 கிலோ கொடு. 2 கிலோனா எதை கொடுப்பாங்க, அரிசியை தான் கொடுப்பாங்க. ஸோ இங்க இடத்துல எடுத்தல் அளவை ஆகு பெயரை நம்ம வந்து யூஸ் பண்றோம். அடுத்து இதே மாதிரி இன்னும் 2 இருக்கு. அரை லிட்டர் வாங்கு. இது வந்து முகத்தல் அளவை. முகத்தல் அளவைனா நம்ம வந்து இப்படி மில்லிமீட்டர், பால் 1 லிட்டர் கொடுக்க முகக்கிறோம் இல்லையா, மோந்து அளக்குறோம், எண்ணெய் பால் இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்தையுமே முகத்தல் அளவை அப்படின்றதுல குறிக்கிறோம். இதுவுமே அப்படிதான் பாருங்க, அரை லிட்டர் வாங்கு. அரை லிட்டர், இந்த இடத்துல அரை லிட்டர் அப்படின்றது எதை குறிக்குது, பால் வாங்கினா பாலை குறிக்குது. இதே நான் எண்ணெய் வாங்குறேன்னா எண்ணெய் அரை லிட்டரை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த லிட்டர் அப்படின்றது என்ன பண்ணல, இந்த முகத்தல் அளவைக்கு ஆகி வராமல் என்ன பொருள் வாங்குறோமோ அதை சார்ந்து வருது. அதனால இது முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயர்ன்றது இப்படி நீளமா ஸ்கேல் வச்சு அளப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், துணி கடையில நம்ம துணி வாங்கும் போது அவங்க மீட்டர் கணக்குல அளந்து கொடுப்பாங்க. அதுதான் என்னது, நீட்டல் அளவை ஆகு பெயர். இந்த நீட்டல் அளவை ஆகு பெயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் வெட்டினான். எதை வெட்டினா, 5 மீட்டர் வெட்டினாங்க. இந்த இடத்துல 5 மீட்டர் அப்படின்றது எதை குறிக்குது, துணியா இருந்தா துணியை குறிக்க போகுது, பேப்பரா இருந்தா பேப்பரை குறிக்க போகுது. புரியுதா? சோ இதுதான் இந்த 16 வகையான ஆகு பெயர்கள். சோ ஆகு பெயர்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தனக்கு ஆகி வராமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னைக்குமே இந்த டாபிக்கை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய் பாய். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.